வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீ இல்லாமல் நான் இல்லை கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் மாலை விக்கி ஃபோன் செய்து சகோதரிகள் இருவருக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் அமைந்து விட்டார்கள் என்றதும் ஷைலு கவலையாகி, அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் அடிக்கடி பார்க்க முடியாமல் போய்விடுமே, நான் அப்பாவிடம் பேசுகிறேன் என்றதுமே விக்கி கோபத்தில் எகிர தொடங்கிவிட்டான். நீதான் அவங்க மேல பாசத்தை பொழியற, ஆனா அவங்களோ உனக்கு எதுக்கு, இப்போது சுரேஷிடம் திருமணம் ஏற்பாடு செய்தீங்கன்னு அப்பா அம்மாவோட சண்டை போடுறாங்க, இப்படிப்பட்டவங்களுக்கா நீ பரிதாபப்படுற என்று கொந்தளிக்க, இல்ல விக்கி, நான் என்ற தமக்கையை இடைமறித்தான். நீ நினைக்கிற மாதிரி அவங்க நம்ம எல்லாம் பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போக போகிறோமே என்ற கவலையோட இருக்கல, மாறா சந்தோஷமும் மமதையும் தான் அதிகமா இருக்கு. அதனால நீ அவங்கள நினைச்சு உருகாத, நன்றி கெட்டவங்க. அப்படியே நீ பாசத்தை காட்டினாலும் உடனே உன்னை ஓடி வந்து அணைச்சு என் அருமை தங்கச்சியேன்னு கொஞ்சுவாங்கன்னு நினைக்காத. இது ஒன்றும் சினிமா இல்ல, வாழ்க்கை என்று புரிந்துவிட்டு, நீ இன்னொன்னையும் ஞாபகம் வச்சுக்கணும். சுரேஷ் அத்தானுக்கு உன்னை நிச்சயம் செய்ததை கேட்டே வீட்டில் தினம் ரகலையா இருக்கு. இந்த லட்சணத்துல நீ கார்த்திக் சாரை விரும்புறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது உன்னை நார கிழிச்சிடுவாங்க. அதனால உன் பரிதாபத்தை இவங்க கிட்ட காட்டி உன் நேரத்தை வீணடிக்காம அத்தை வீட்டில் ஜாலியாரு என்று நீண்ட பிரசங்கம் செய்ய, தம்பியின் முதிர்ச்சியான பேச்சை கேட்டு பிரமிப்பில் வாயடைத்து போனாள். எதிர்முனை அமைதியாக இருக்கவும், சாரிக்கா, நான் ஏதாவது தவறா பேசிட்டனா என்று மன்னிப்பு கேட்டவனை அமைதிப்படுத்தி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதானாலும் ஏனோ எனக்குள்ள ஒரு உறுத்தல், அது எதனால் என்ன தெரியல என்று மீண்டும் ஆதங்கப்பட்ட தமக்கைக்கு, உனக்கு ஒரு உறுத்தலும் வேண்டாம், அப்பா பிளான் செஞ்சுதான் இந்த மாப்பிள்ளைகளை ஏற்பாடு செஞ்சிருக்கார். ஒருவேளை நம்ம எல்லாம் பிரிஞ்சு சென்றாலாவது அவங்களுக்கு பாசம் என்றால் என்னன்னு தெரிகிறதான்னு பார்ப்போம். ஆனாலும் எனக்கு சந்தேகம்தான், அவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் என்று முடித்துவிட்டு கார்த்திக்கை பற்றி விசாரித்தான். அவனிடம் கார்த்திக்கை சந்தித்தது பற்றி கூறியதும், தேங்க் காட், ஒரு வழியா சுரேஷ் அத்தானின் ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டது. இந்த 2 ஹிட்லர்ஸ் கல்யாணத்தை முடிச்சிட்டா அப்பா கிட்ட தைரியமா சொல்லிடலாம் என்று நிம்மதி அடைந்தவன், கார்த்திக் சார சந்தித்து பேசியதால இந்த தம்பி ஞாபகமே வரலையோ என்று புன்னகையுடன் சீண்டினான். அவனின் சீண்டலுக்கு சன்னமாக சிரிக்க, ஜாக்கிரதக்கா, இந்த ஹிட்லர்ஸ்க்கு தெரிஞ்சா நீ அம்பேல். சரி, நான் அப்புறம் கால் பண்றேன் என்று படபடவென்று பேசிவிட்டு போனை வைத்ததும், விக்கி சொல்ற மாதிரி ஏன் நம்மால அவங்க எப்படியோ போகட்டும்னு நினைக்க முடியல என்று யோசித்தவாறே தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தாள். காஃபியுடன் தன்னை தேடி வந்த அத்தையிடம் விக்கி ஃபோன் செய்த விவரத்தை கூறி தன் மனக்கவலையையும் சேர்த்தே கூற, எனக்கும் அண்ணன் ஃபோன் செய்து விஷயத்த சொன்னாரு. என்னை பொறுத்தவரை மட்டுமில்ல, அவங்க இருவரை பற்றி தெரிந்தவர்கள் கூறும் ஒரே பதில், பிறந்த வீட்டை விட்டு 1000 மைல் தள்ளி இருந்தால்தான் நல்லது. அண்ணன் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவர்கள் உனக்கு இவ்வளவு கொடுமை செய்தும் நீ அவங்க மேல இன்னும் பாசமாத்தான் இருக்க. உன் நல்ல மனசு யாருக்குமா வரும்? பொயட்டிக் ஜஸ்டிஸ் என்பார்கள். அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் சீக்கிரமே புரிந்து கொள்வார்கள். அதனால நீ மண்டையை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சுரேஷ் ஆபீஸ்ல இருந்து வந்தவுடன் அவனோட எங்கேயாவது வெளியில போயிட்டு வா, இந்த குழப்பமெல்லாம் தீரும் என்றார் கனிவுடன் அவளின் தலையை வருடியபடியே. பாண்டிக்கு திரும்பின கார்த்திக் திவ்யாவிடம் பொதுப்படையாக பேசிவிட்டு தன் அறைக்கு சென்றவன் அடுத்த நாள் கம்பெனியில் இருந்து திரும்பி வந்ததும் அவளை பீச்சுக்கு அழைத்து சென்று அவள் மனதில் என்ன இருக்கு என்று அறிவதற்காக, இப்போ உன் படிப்பு முடிஞ்சுட்டது, அடுத்து என்ன செய்யறதா பிளான் என்று கேட்டான். அதுவரை அமைதியாக கடலையே பார்த்து கொண்டிருந்தவள் அவனை திரும்பி பார்த்துவிட்டு, ஏதாவது வேலைக்கு அப்ளை செய்யணுமண்ணா, இல்லைன்னா நானே சொந்தமா பிஸ்னஸ் பண்ற ஐடியாவில் இருக்க என்றாள் சலிப்பாக. அவளின் சலிப்பான பேச்சை கேட்டு ஒரு நிமிடம் துணுக்குற்று, சரி, வேலை கிடைச்ச பின்னாடி என்ன செய்யறதா உத்தேசம்? ஏன்னா இப்பவே உனக்கு 23 வயசாச்சு.
எப்ப கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருக்க என்ற கார்த்திக்கின் கேள்விக்கு அவளிடமிருந்து பதிலே இல்லை. என்ன திவ்யா, உன்னைத்தான் கேட்கிறேன், பதில் சொல்லு என்று அழுத்தமாக கேட்கவும் தன் கை விரல்களை ஆராய்ந்து கொண்டே, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லைண்ணா என்றவளை கூர்ந்து நோக்கினான். என்ன முட்டாள்தனமா பேசுற? ஏன் கல்யாணம் வேண்டாம்? இப்படியே எத்தனை வருஷம் இருக்க முடிவு பண்ணியிருக்க? இப்பவே சித்தியும் சித்தப்பாவும் உன் கல்யாண விஷயத்துல அவசரப்படுறாங்க. நீ என்னடானா கல்யாணமே வேண்டாம்ங்கிற? சொல்லு, ஏன் இந்த முடிவு? போன வருஷம் நீ சுரேஷ் பத்தி கேட்ட, இன்னைக்கும் அதே நினப்பு இருக்குதா இல்ல என்று முடிக்கும் முன்னரே திவ்யா எழுந்து கடல் அலையை நோக்கி சென்றாள். அவள் பின்னாலேயே சென்றவன், கேட்டதுக்கு பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? இதுதான் நீ அமெரிக்காவுல கத்துட்டு வந்த நாகரீகமா என்றான் சிறு கோபத்துடன். தமையனின் கோபத்தை தாங்க முடியாமல் திரும்பியவளின் கண்களில் கண்ணீரை கண்டதும் மனம் பதற, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா தானே தெரியும் திவ்யா, சொல்லு, நீ இன்னும் சுரேஷ நினைச்சிட்டு தான் இருக்கியா என்றான் கனிவாக மீண்டும். அப்பொழுதும் அவள் அமைதியின் பிடியிலேயே இருக்கவும், சரி, நான் வேணும்னா உன் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லி மாப்பிள்ள பார்க்க சொல்லட்டுமா என்று கேட்க பதறிப்போய் அவசரமாக, வேண்டாம்னா, எனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்களே என்று அழ ஆரம்பித்தாள். அவளின் கையை பற்றி ஆதரவாக தடவி கொடுத்து, இங்க பார் திவ்யா, நீ மனசுல என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். முதல்ல அழுகையை நிறுத்திட்டு சொல். நீ சொன்னா தானே அண்ணன் ஏதாவது செய்ய முடியும். நீ நம்ம குடும்பத்துல ஒரே பெண் வாரிசு. உன் ஆசையை மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், பிராமிஸ் என்ற சகோதரனின் வாஞ்சையான பேச்சில் கண்ணீர் நின்றது. ஆனாலும் தமையனை நிமிர்ந்து பார்க்க தைரியம் இல்லாமல் குனிந்து கொண்டே, என்னால சுரேஷை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னும் என் மனசுல அவர்தான் இருக்கார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு அவரின் நினைவுகளே இந்த வாழ்க்கை முழுவதும் போதும் என்று சொல்லி அவள் முகத்தை மூடிக்கொண்டு அழவும் கார்த்திக் சிலைய நின்று விட்டான். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 18 வயதில் முளைத்த ஒரு காதல் இந்த 5 வருடங்களாக ஆலமரம் போல் தழைத்து வளர்ந்து விருட்சமாக இருக்கிறது. அதுவும் அமெரிக்காவில் 4 வருடம் வாழ்ந்தாலும் எந்த ஆசாபாசத்துக்கும் இடம் கொடாமல், மனதை அலைய விடாமல் தன் முதல் காதலை பொத்தி வைத்து போற்றி பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அதே நினைவோடு வாழ்வேன் என்கிறாளே. ஒருவேளை இவள் காதலை நான் தான் புரிந்து கொள்ளவில்லையா என்று ஆயாசமாக இருந்தது. எப்படியாவது இவளை சுரேஷுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என மனதில் உறுதி எழுந்தது. அந்த உறுதியோடு, நீ சுரேஷ காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சாலும் இப்போதைய உன் மனநிலை என்னன்னு தெரிஞ்சு கொள்ளத்தான் கேட்டேன். நான் அவனை கொண்டு வந்து உன் நேர்ல நிறுத்தினா நீ திருமணத்துக்கு சம்மதிப்பதான என்று கேட்கவும் அவள் விழிகள் ஆச்சரியத்தில் விரைந்தன. அண்ணா, நீங்க நிஜமாத்தான் சொல்றீங்களா? அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா என்று ஆவலாக கேட்டவளை தோளோடு அணைத்து, இப்ப எதுவும் நான் சொல்ல விரும்பல. கூடிய சீக்கிரம் நான் அவனை உன் முன்னால நிறுத்துறேன். இந்த அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கில்லையா என்றான் ஆறுதலாக அவள் தலையை தடவியபடி. தமையனின் பேச்சில் முகமெல்லாம் விகசிக்க ஏதோ கேட்கமா எடுத்தவளின் முகம் சட்டென்று வாடிவிட, என்னம்மா, ஏதோ கேட்க வந்த? என்ன தயக்கம்? கேள் என ஊக்கப்படுத்தவும், உங்களை நம்பாம நான் வேற யார நம்புவேன்? நீங்க சொன்ன மாதிரி செய்வீர்களே. ஆனா அவர் ஏற்கனவே என் காதலை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ நீங்க அவரை கண்டுபிடித்து அவர்கிட்ட பேசினா ஒத்துக்கொள்வாரா? இத்தனை வருஷத்துல அவருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கணுமே. அப்படியே இருந்தாலும் அவர் மனசுல நான் இருப்பனா? இல்ல, நீங்க பேசித்தான் அவரை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கணும்னா எனக்கு வேண்டாம்னா. காதலை யாசகமாக கேட்க எனக்கு இஷ்டமில்லை. நான் இப்படியே இருந்துட்டு போறேன் என்றவளின் பேச்சு பெரியவனுக்கு பெருமிதத்தை அள்ளி வழங்கியது. திவ்யா, வேலைதான் சிபாரிசுல வாங்கலாம், காதலை சிபாரிசுல வாங்கினா அது காலத்துக்கும் நிலைக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஏன், உனக்கு அழகில்லையா, படிப்பில்லையா, அந்தஸ்து இல்லையா? சுரேஷ் அன்னைக்கு அப்படி சொன்னதுக்கு காரணம் அவனுக்கு படிப்பை தவிர வேற எந்த எண்ணமும் அவன் மனசுல இல்ல. ஆனா இப்போ உன்னை சந்தித்தா நிச்சயம் உன்னை உனக்காகவே ஏற்றுக்கொள்வான். நீ பயப்படாத, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்ற கார்த்திக்கின் வார்த்தைகள் அவளுக்கு பலம் ஊட்ட
அதன் விளைவாக முக சுணக்கம் நீங்கி முகத்தில் புன்னகை வந்தது. தட்ஸ் குட். நீ எப்பவும் இப்படித்தான் இருக்கணும். இனி எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் சித்தி சித்தப்பாவிடம் பேசிக் கொள்கிறேன். நீ சந்தோஷமாக இரு, அது போதும் என்றவன், சரிவா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என ஐஸ்கிரீம் பார்லர் நோக்கி சென்றார்கள். அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் தலை குளித்து மதியம் சாப்பிட்டுவிட்டு டிவி முன்னால் அமர்ந்து கொண்டிருந்தவள் டிவியில் ஓடிக்கொண்டிருந்த காதலுக்கு மரியாதை படத்தில் அவள் கண்கள் நிலை குத்தியிருந்தாலும் அவளின் நினைவுகள் கார்த்திக்கை முதலில் பார்த்து அதிர்ந்து நின்றது. அவன் காதலை சொன்னபோது ஏற்கவும் முடியாமல் விடவும் முடியாமல் ஜுரம் வந்தது. அதன் பிறகு கார்த்திக்கை பார்க்க ஏங்கி காயத்ரியிடம் அழுதது. கார்த்திக்கின் அம்மாவினால் கார்த்திக்கை சந்தித்து காதலை பரிமாறிக்கொண்டது. இங்கே சென்னையில் அவனுடன் சுற்றியது, இதுவரைக்கும் அவனுடன் பேசிக் கொண்டிருப்பது என எல்லாம் உலா வந்தது. இதுவரைக்கும் இந்த படம் போல நல்லா போய்கொண்டிருக்கிறது. இனிமேல் என்ன ஆகும்? இதில் வரும் நாயகனும் நாயகியும் பிரிந்து விடுவார்களே, அது மாதிரி ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைக்கும் போதே அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. சட்டென்ற தலையை உலுக்கி கொண்டு, ச, வெள்ளிக்கிழமையும் அதுவுமா? என்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க? மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதானே நடக்கும். நாம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்ற மனதை சமாதானப்படுத்தி கொண்டு மீண்டும் கவனத்தை படத்தில் பதித்தாள். கண் என்னவோ படத்தில் இருந்தாலும் கை பாட்டுக்கு டிவி ரிமோட்டை சேனலாக மாற்றிக்கொண்டிருந்தது. அவள் சேனல் மாற்றுவதே மனதில் பதியாது. டிவியையே பார்த்து கொண்டிருக்க தோட்டத்தில் செடிகளை வேலையாளின் உதவி கொண்டு பாத்தி போட்டு கொண்டிருந்த லாவண்யா ஒரு தெளிவான சத்தம் இல்லாமல் கலவையாக சத்தம் கேட்டு ஹாலுக்கு வந்தவர் ஷைலுவின் நிலையை கண்டு ஷைலு என்று அழைக்க திடுக்கிட்டு விழித்தவள் மாதிரி திருவென்று விழித்தாள். அவள் பக்கத்தில் அமர்ந்து அவள் கையில் இருந்த ரிமோட்டை வாங்கி டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு, என்னம்மா, என்ன யோசனை? டிவி சேனல் மாறுறது கூட தெரியாம உட்கார்ந்திருக்க. அப்பா அம்மாவை பார்க்க ஆசை வந்துட்டதா என்றார் வாஞ்சையுடன். தன் உள் மன போராட்டங்களை கவனமாக மறைத்து தன்னை சுதாரித்து கொண்டவள் மனதிற்குள் அத்தைக்கு என்ன பதில் சொல்வது? கார்த்திக்கை பற்றி யோசித்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? என் மனதில் இருப்பவர் கார்த்திக் தான், சுரேஷ் இல்லை என்று இவரிடம் நான் எப்படி சொல்வேன்? அதை எப்படி தாங்கிக் கொள்வார் இந்த அன்பான பெண்மணி என்று ஒரு நிமிடம் யோசித்தவள் சட்டென, இல்லத்த, அக்காக்களை பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வரும் மாப்பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? இவர்கள் இதே மாதிரி அவர்களிடம் ஆணவமாக நடந்து கொள்வார்களா, இல்லை அடங்கி போவார்களா என்ற ஒரு வழியாக கோர்வையாக கூறி சமாளித்தாள். அதுக்கு நீயே ஷைலுக்குட்டி குழப்பிக்கிற? கல்யாணமாகி கணவன் சொல்படி நடந்தாலே பாதி பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். இல்லைனா தினமும் சண்டையும் கையுமாத்தான் நிற்கணும். இவர்கள் போவது வெளிநாடு. புருஷனுடன் சண்டை போட்டால் உடனே கோபித்து கொண்டு அம்மா வீட்டுக்கும் வர முடியாது. தானேதான் சமாளித்தாகணும். பார்ப்போம். இரண்டும் அரேபிய திமிர் பிடித்த குதிரைகள். கணவனுக்கு அடங்குதா இல்லை தரிகிட்டு ஓடி வருதான்னு பார்க்கலாம் என்று அனுபவம் நிறைந்த பெண்மணி கூறுவதை கேட்டு கொண்டிருந்தவள் அவர் மடியில் சலுகையாக படுத்துக்கொண்டு, ஏன் அத்த, கல்யாணம் ஆகிட்டாலே புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுத்தான் ஆகணுமா என்றாள் அப்பாவியாக. அதை கேட்டு சிரித்தவர் அவள் கூந்தலை சிக்கெடுத்து கொண்டே, அப்படி எதுவும் இல்லை ஷைலு. புருஷன் சொல்றதை ஏன் கேட்கணும்னு பெரியவங்க சொல்றாங்கன்னா, பொதுவாகவே ஆண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் நேரத்தை விட வெளியில தான் அதிகமா இருப்பாங்க. 4 இடங்களுக்கு போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஓரளவு வாழ்க்கையில அனுபவம் இருக்கும். எது சரி எது தப்புன்னு சீக்கிரமே புரிஞ்சு கொள்வார்கள். மேபி பெண்களும் இந்த காலத்தில் வெளியே போகிறார்கள், வேலை பார்க்கிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. அவர்களால் ஆண்களைப் போல் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்திற்கு செல்ல முடியாதில்லையா? அப்படியே அவர்கள் போக ஆசைப்பட்டாலும் பெற்றவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதனால் பெண் பிள்ளைகளுக்கே அனுபவம் குறைவுதான். இருந்தாலும் உள்ளுணர்வு அதிகம். இன்னொன்று, கல்யாணம் செய்யும் போது பெண்களை விட ஆண்கள் வயதில் பெரியவர்களாக இருப்பதால் கணவன் என்கிற ஒரு உரிமை நட்புணர்வு இருந்தாலும் தன்னை விட பெரியவர் என்ற மதிப்பு இருந்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் இப்படி பிரித்து சொல்லாமல் ஒரே அடியாக கணவன் பேச்சரி கேட்கணும் என்பது.
என்ற நீளமாக அவளுக்கு புரியும்படி நிதானமாக சொன்னார். அதை கேட்டு சிறிது நேரம் சிந்தித்தவள், ஏத்த நீங்களும் கணவர் என்ன சொல்கிறாரோ அதை கொஞ்சம் கூட இம்மி பிசகாமல் கேட்டு நடந்தீர்களா என்று கேட்க, லாவண்யாவுக்கு கணவரின் ஞாபகத்தில் கண் கலங்கியது. அதை பார்த்து பதறிப்போய் எழுந்தவள், சாரி அத்த, நான் ஏதும் உங்களை தப்பா கேட்டுட்டனா? மாமாவின் நினைப்பை தூண்டிவிட்டேனா என்றாள் மன்னிப்பு கோரும் குரலில். கண்ணை துடைத்து கொண்டு, இல்லடா கண்ணா, நான் அவரை மறந்தா தானே நினைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஞாபகம், விடு, நீ பதட்டப்படாத என்று அவளை சமாதானப்படுத்தி திரும்ப அவளை படுக்க வைத்து கொண்டு, உன் மாமா என்கிட்ட இதுவரைக்கும் கோபப்பட்டதே கிடையாது. நானும் அவரும் காதலிச்சுத்தான் கல்யாணம் செய்து கொண்டோம். எங்கள் வீட்டில் சம்மதிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வருடம் போராடி கடைசியில் அண்ணன் தான் சம்மதம் வாங்கி கொடுத்தார். அப்போது கூட என் அப்பா அம்மா, அதான் உன் தாத்தா பாட்டி எங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உன் மாமா சேட்டு இனத்தை சேர்ந்தவர் என்பதால் அப்பாவுக்கு ரொம்பவே கோபம். ஒரு வழியா சுரேஷ் பிறந்ததும் அண்ணன் தான் அவர்களை சமாதானப்படுத்தி குழந்தையை பார்க்க அழைத்து வந்தார். அதன் பிறகு உன் மாமா என்னை வைத்திருக்கும் அழகை பார்த்து அவர்களும் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். உன் மாமா என்னை இதுவரைக்கும் அதட்டியோ திட்டியோ நான் கேட்டதே இல்லை. அவர் என்ன சொன்னாலும் அவர் பேச்சுக்கு வேறு விதமா நான் நடந்துகிட்டதே இல்லை. அதுக்காக நான் அடிமையா இருக்க சொல்லல. புருஷன் என்ன சொன்னாலும் அது சரியா இருந்தா கௌரவம் பார்க்காம ஏத்துக்கொள்ளணும். அதே சமயத்தில் மனைவி என்ன சொன்னாலும் அது சரியா இருந்தா கணவனும் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல சலசலத்து ஓடும். இல்ல கலங்கின குட்டை மாதிரி ஆகிடும். அதுல நிறைய பேர் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்ற வாழ்க்கையின் இலக்கணத்தை பற்றி லாவண்யா சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மனதில், கார்த்திக் இப்போது இப்படி இருக்கிறாரே, கல்யாணமானால் சராசரி ஆண் பிள்ளைகள் போல மாறிவிடுவாரா அல்லது மாமா மாதிரி அப்படியே இருப்பாரா என்று அவள் நினைப்பு ஓடும் பாதையை கண்டு திடுக்கிட்டு, ச்ச, என் கார்த்திக்கையே சந்தேகப்படுகிறேனே, நிச்சயம் அவர் அந்த மாதிரி சராசரி ஆண் அல்ல என்று தன்னையே திட்டிக் கொண்டாள். ஷைலு ஏதும் சொல்லாமல் இருப்பதை உணர்ந்த லாவண்யா, என்ன ஷைலு குட்டி, இந்த குட்டி தலைக்குள்ள என்ன பலமான யோசனை, எனக்கு சொல்லக்கூடாதா என்றார் அன்போடு. அவர் கேட்டதும் தன்னையும் மீறி புன்னகைத்து, ஒண்ணுமில்லத்த, உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்த. உங்களை போல ஏன் அப்பா அம்மாவை போல எல்லாருக்கும் அமைஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சேன் என்றாள் சமாளிப்பாக. எல்லாருக்கும் அப்படி அமையறது கஷ்டம் ஷைலு. அவரவர் செய்த முன்வினை பயன்களை வைத்துத்தான் அவர்களது வாழ்வும் அமையும் என்பார்கள். உனக்கு அந்த கவலை இல்லடா. சுரேஷ் உன்னை அன்பா பார்த்துக்குவான். நல்ல பையன், உன் மேல உயிரையே வச்சிருக்கான் எனவும் திடுக்கிட்டு பேச்சு அபாயகரமான பாதையில் போகிறதே, இதை எப்படி மாற்றுவது என்று யோசித்தவள் சட்டென, சரியத்த, இன்னைக்கு கோயிலுக்கு போகலாமா என்ற பேச்சை திசை திருப்பினாள். இல்லடா கண்ணா, சுரேஷ் வந்ததும் அவன் கூட நீ போ. மாமா இறந்து 1 வருஷம் முடியாம நான் எங்கேயும் போக முடியாது என்றவர், சரி நீ போய் கிளம்பி ரெடியாரு, அவன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அழைச்சிட்டு போ என்று அவளின் தலையை வாரி பின்னலிட்டார். வீட்டில் பூத்த நித்தியமல்லி பூவை தொடுத்து அவள் தலையில் வைத்ததும் அதன் வாசம் அவளுக்கு கார்த்திக்கின் வார்த்தையை நினைவில் கொண்டு வந்தது. கார்த்திக்கிற்கு பூ வைத்தால் பிடிக்கும் என்ற நினைவே அவளுக்கு புலங்காகிதமடைய செய்ய, அதன் நினைவிலே மெலிதாக புன்னகைத்து கொண்டே மைசூர் சில்க் சேலையை கட்டிக்கொண்டு ரெடியானாள். கோயிலுக்கு செல்லும் வழியில் ஷைலு தீவிரமாக யோசிக்கும் பாவனையில் இருப்பதை கவனித்தவன் என்னவென்று பார்வையாலேயே கேட்க, நத்திங் என்று விக்கி சொன்ன விஷயத்தை கூறியதும் உற்சாகமாக விசிலடித்து, நீ நேத்து சொல்லவே இல்லையே என்றான். சாரி சுரேஷ், நேத்து ஒரே குழப்பத்துல இதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என சங்கடத்துடன் கூற, கமான் ஷைலு, இதென்ன பெரிய விஷயமா, இதுக்கு போய் சங்கடப்படுற? ஆனா இந்த விஷயத்துல உனக்கு சந்தோஷமான செய்தி இருக்கு என்று சொல்லி ஆனந்தப்பட்டவன் எதையோ யோசித்தவனாக, ஆமா, இந்த விஷயத்த சொல்லும்போது நீ ஏதோ வருத்தப்பட்ட மாதிரி இருக்கே, ஏன்? அட மண்டு, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்.
இதுல நீ வருத்தப்பட என்ன இருக்கு என்றான் புரியாமல். என்ன சுரேஷ் இப்படி சொல்றீங்க? அக்காங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போயிட்டா அவங்கள அடிக்கடி பார்க்க முடியாதே, அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லையா என்று திருப்பி கேட்டாள். ஆமாமா, நிறையவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்று நக்கல் அடித்துவிட்டு, அவங்க இங்க இருந்தா மட்டும் விக்கி சொன்ன மாதிரி உன் மேல அப்படியே அன்பை பொழிஞ்சு திக்கு முக்காட வைப்பாங்கன்னு கனவு காண்றியா? மாமா காரணமாத்தான் இந்த மாதிரி செய்யறார். அதனால நீ இத பத்தி யோசிக்கிறத முதல்ல விடு. கார்த்திக் சரியாத்தான் உன்னை கணிச்சு வச்சிருக்கான். குழந்தையாவே இருக்கியே ஷைலுமா, நெஜ உலகத்துக்கு வா. உன்னை நான் யாரையும் வெறுக்க சொல்லல. அட்லீஸ்ட் உன்னை இந்த மாதிரி குழப்பிக்காம இரு, அது போதும் என்றவனை சலிப்பாக பார்த்தாள். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றீங்க, ஆனா என்னாலதான் அப்படி நினைக்க முடியல. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல இருக்கு என்று சொல்லி சிரிக்க சுரேஷும் இணைந்து சிரித்துவிட்டு, இருக்கும் தலையில சாம்பல் கலர்ல மூளை ஒண்ணு எங்க எல்லாருக்கும் இருக்கு, உனக்கு இருக்கான்னு செக் பண்ணணும். பாவம் கார்த்திக் உன்கிட்ட என்ன கஷ்டப்பட போறானோ என்றான் மீண்டும் கேலியாக. ஐயோ சுரேஷ், இங்க இப்பெல்லாம் ரொம்ப கிண்டல் செய்யறீங்க என்று செல்லமாக கோபித்து கொண்டு, என்னை கிண்டல் செய்தது போதும், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்றவள், நீங்க உங்க வருங்கால மனைவியை எப்படி நடத்துவீங்க என்று கேட்டாள். அதை கேட்டு ஒரு நிமிடம் ஷைலுவை வினோதமாக பார்த்தவன், என்ன ஆராய்ச்சி எல்லாம் பலமா இருக்கு, என்னாச்சு உனக்கு? ஏன் கல்யாணமானதும் கார்த்திக் எப்படி இருப்பான்னு இப்பவே சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா என்று கலாட்டாவாக சிரித்துவிட்டு, இரு நானே கார்த்திக் கிட்ட கேட்டு சொல்றேன் என்று கேலியாக மிரட்ட, ஐயோ சுரேஷ், நான் உங்களை கேட்டேன். இன்னைக்கு நானும் அத்தையும் பேசும்போது மாமாவை பத்தி சொன்னாங்க. அத்தையும் மாமாவும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நீங்க அவங்களோட பிள்ளை. உங்களுடைய திங்கிங், அதாவது உங்களுக்கு வரப்போற மனைவியை பத்திய எண்ணம் எப்படி இருக்கும், நீங்க எப்படி அவங்கள ட்ரீட் செய்வீங்கிற அர்த்தத்துல கேட்டேன். அதுக்குள்ள கார்த்திகை இதுல இழுத்து என கேலி செய்றீங்களே என்று சினுங்கினாள். ஓ, நீ அப்படி வரையா? சாரி, நீதான் 24 மணி நேர சர்வீஸ் மாதிரி கார்த்திக் பல்லவியே பாடுறையே, அதனால அதை நினைச்சுதான் கேட்டிருப்பேன்னு நினைச்சிட்டேன் என்று சிரித்ததும் ஷைலு அவனை முறைக்க, சரி முறைக்காத, சொல்றேன் என்றான். நான் சின்ன வயசுல இருந்து ஆதர்ஷ தம்பதியா வாழ்ந்த என் பெற்றோரை பார்த்து வளர்ந்த காரணத்தால என் மனைவியா வர்றவளை நிச்சயம் ஒரு தோழியாத்தான் முதல்ல நடத்துவேன். அதன் பிறகுதான் என் மனைவி என்ற ஸ்தானம். அப்பாவை மாதிரிதான் நானும். எனக்கு பெண்கள் மேல் எப்போதுமே ஒரு மதிப்புண்டு. பெண்கள் இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை. அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். எப்படி என்று கேட்கிறாயா? அவர்கள் தானே ஒரு உயிரை பூமிக்கு கொண்டு வருகிறார்கள். உலகத்தில் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம், தாயை தவிர என்று ஒரு வார்த்தையே இருக்கிறது. அதனால் என் மனைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு நல்ல கணவனாகத்தான் இருப்பேன். போதுமா? இப்போ உன் கேள்விக்கு பதில் கிடைத்ததா என்றான் சிறு சிரிப்புடன். இதே கேள்வியை கார்த்திக்கிடம் கேட்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு, சரி சுரேஷ், இப்ப திவ்யா உங்க எதிர்கால மனைவி என்றால், அவர்களுக்கு வேலைக்கு போக ஆசைப்பட்டால் அல்லது சொந்தமாக பிசினஸ் செய்ய முற்பட்டால் உங்க ரியாக்ஷன் என்ன என்றாள் அடுத்த கேள்வியாக. நிச்சயமா அவள் ஆசை அதுதான் என்றால் நான் ஏன் தடுக்க வேண்டும் ஷைலு? நான் படித்துவிட்டு வேலைக்கு போற மாதிரி அவளும் விரும்பினால் போகட்டும். இல்லை, நானே அவள் என்ன தொழில் செய்ய விரும்புகிறாளோ அதை நானே அமைச்சு தருவேன் என்றான் யோசனையாக. அவர்கள் ஏன் வேறு பிசினஸ் செய்ய போகிறார்கள்? அவர்கள் படித்தது ஃபேஷன் டிசைனிங். அதனால் உங்க ஜுவல்லர்ஸை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள், சூப்பராக நடத்துவார்கள் என்று கூறியவுடன் ஞாபகம் வந்தவனாக, அட ஆமாம், திவ்யா படித்திருப்பது ஃபேஷன் டிசைனிங் இல்லையா? நான் மறந்தே போய்விட்டேன். அப்போ கடையை திவ்யாவிடம் கொடுத்து விட்டால் அவள் பார்த்து கொள்வாள். நான் என் வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கலாம், நாம என்னதான் கணக்கு போட்டாலும் ஆண்டவன் கணக்கு என்னன்னு தெரியலையே. லெட் அஸ் சீ என்றான் யோசனையாக. சுரேஷ், இந்த சனிக்கிழமை பாண்டிக்கு போகலாமா? உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா என்று திடீரென்று கேட்க, என்ன திடீர்னு டாபிக் மாறுது? என் ஊருக்கு போய் உன் அன்பான சகோதரிகளை பார்க்க ஏக்கமா இருக்கா என்றான் சீண்டலாக. உங்களுக்கு உததான் கிடைக்கும், நக்கலா செய்யறீங்க என்றதும், பாருடா
உனக்கு உதைக்கிற அளவுக்கு கூட தைரியம் இருக்கா? ஆ, கார்த்திக், உனக்கு அவன் துணிச்சலை பாதி உனக்கு டிரான்ஸ்ஃபர் செஞ்சிட்டான் போல இருக்கு என்றான் சிரித்து கொண்டே. ச்ச, இல்ல என்று இழுத்து, எனக்கு கார்த்திகை பார்க்கணும் போல இருக்கு, அதனால தான் கேட்குறேன், ப்ளீஸ் சுரேஷ் என்ற ஏக்கத்தோடு கேட்டவளை கண்ணில் சிரிப்புடன் பார்த்துவிட்டு, போன வாரமே கேட்பேன்னு எதிர்பார்த்தேன், கொஞ்சம் லேட்டா கேட்குற என்றான் நமட்டு சிரிப்புடன். எனக்கு போன வாரமே போக ஆசைதான், ஆனா உங்க வேலையை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம்னு தான் இப்ப கேட்குறேன். உங்களுக்கும் உங்க திவ்யாவை பார்க்க ஆசையா இல்லையா? பாவம், அவங்க இத்தனை வருஷம் உங்களுக்காகவே காத்திருக்காங்க, அவங்கள தவிக்க விடலாமா என்றாள். ஓகே ஓகே, எனக்கு புரியுது, இதுதான் பக்கத்து இலைக்கு பாயசம் போல இருக்கு. நாம நாளைக்கு மதியத்துக்கு மேல கிளம்பலாம். எனக்கும் திவ்யாவோட மனசு என்னன்னு தெரியணும். நைட்டு ஃபோன் செய்து நான் கார்த்திக்கிட்ட சொல்லிடுறேன். நீ நாளைக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இரு. கடை வேலை கொஞ்சம் இருக்கு, அதை சிவநாத் அங்கிள் கிட்ட ஒப்படைச்சிட்டு வர. எப்படியும் பாண்டியிலிருந்து திரும்ப 3 நாள் ஆயிடும் என்று கடகடவென்று திட்டமிட்டான். கோவிலுக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக கார்த்திக்கு ஃபோன் செய்து பாண்டிக்கு வருகிற விஷயத்தை கூறியதும் அவளிடம் சிறிது நேரம் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசிவிட்டு சுரேஷுக்கு கால் செய்து திவ்யாவின் மனதை பற்றி கூற சுரேஷ் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி ஊமையாகிவிட்டான். சொல்லுடா, உனக்கு சம்மதம் தானே? நீ அவளை அவளுக்காகவே ஏத்து கொண்டால்தான் ஆச்சு. நான் பேசி உன்னை சம்மதிக்க வைத்தால் வேண்டாம் என்கிறாள். நீ என்ன நினைக்கிற சுரேஷ்? உனக்கு சம்மதம்னா நான் சித்தி சித்தப்பா கிட்ட பேசி உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவேன் என்றான் சிறு சந்தேகத்துடன். எதிர்முனை மௌனமாக இருக்கவும், டேய் சுரேஷ் அழுத்தி விழிக்க, சாரிடா, இதில் என்ன சந்தேகம்? நிச்சயம் இதில் எனக்கு சம்மதம்தான். இத்தனை வருஷம் எனக்காக காத்திருக்காளே, அவளோட காதலை நான் இன்னும் புரிந்து கொள்ளலைனா என்னை போல முட்டாள் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான் என்றான் அவசரமாக. அப்போ நீ முட்டாள் இல்ல புத்திசாலி என்கிறாயா? ஓகே ஓகே, நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சுரேஷை வாரிவிட்டு, சரி, எங்கே சந்தித்து பேசுகிறாய்? வீட்டில் நீங்கள் 2 பேரும் பேசுவது கஷ்டம். அம்மா எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்றாலும் திவ்யா தயங்குவாள். அதனால் வெளியில் எங்கேயாவது போகலாமா என்றான். கண்டிப்பா போகலாம் கார்த்திக். ஆனால் கல்யாணத்தை பற்றி நான் திவ்யாவிடம் பேசிவிட்டு உன்னிடம் எப்போது வச்சுக்கலாம்னு முடிவு சொல்றேன். எனக்கு திவ்யாவின் காதலை ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கல்யாணம் முடிவு செய்வதில் நிறைய குழப்பம் இருக்கிறது. இதில் ஷைலு சம்பந்தப்பட்டிருக்கிறாள் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் என்றான். ஓ, ஐ சி என்றவன், யூ டூ ஒன் திங் மேன், முதல்ல ஷைலு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, அதன் பிறகு நாம முடிவு செய்யலாம். சரி, நாளைக்கு வரும்போது ஷைலுவை கண்டிப்பாக அழைத்து வா, மற்றதை நேரில் பேசலாம் என்றான் கார்த்திக். ஷைலு கூட உன்னை பார்க்க வேண்டும் என்றாள், அதனால ஆரோவில் போகலாமா? நான் ஞாயிறு காலை 10 மணிக்கே ஷைலுவை அழைத்து கொண்டு உன் வீட்டுக்கு வருகிறேன். நீயும் திவ்யாவும் ரெடியாக இருங்கள் என்றதும் சம்மதித்து போனை வைத்தார்கள். அடுத்த நாள் விடிந்ததுமே ஷைலுவின் மனதில் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ள கார்த்திக்கை பார்க்க போகிறோம் என்ற எண்ணமே அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. சுரேஷ் கடையில் இருந்து திரும்பியதும் அத்தையிடம் சொல்லிக் கொண்டு கிளம்ப லாவண்யாவுக்கு அவளை அனுப்ப மனமே இல்லை. அடுத்த லீவுக்கு கண்டிப்பா வரணும் ஷைலு, உறுதி வாங்கி கொண்டு மனமே இல்லாமல் விடை கொடுக்க அத்தையை ஏமாற்றுகிறோமே என்ற ஒரு குற்ற உணர்வு அவளை மாட்டியது. அவளின் மனவாட்டத்தை கவனித்துவிட்டு விசாரித்தவனிடம் தன் மனதில் தோன்றியதை கொட்ட, நீ ஒன்னும் பயப்படாத, நம்ம கல்யாணம் நடக்கலைனாலும் அம்மா உன்னை கண்டிப்பா புரிந்து கொள்வார்கள். இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் தேவையில்லாதது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ மருமகளா வந்தாதான் உன் மேல அன்பு இருக்கும்னு பயப்படாத. என்னைக்கு இருந்தாலும் நீ எங்கள் வீட்டோட செல்லப்பெண். கார்த்திக்கோட மனைவியாய் வந்தால் இன்னும் 2 மடங்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஓகே, சியர்ஃபுல் என தைரியம் அளித்தாலும் தெளிந்த மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று அரித்து கொண்டே இருந்தது. அதை ஓரம் தள்ள மனதை கொஞ்சம் சந்தோஷமான மனநிலைக்கு மாற்ற முயற்சி செய்தாள். இருவரும் வீடு போய் சேர்ந்ததும் தந்தையின் அன்பான விசாரணைகளுக்கு மென்மையான புன்னகையுடன் பதில் கூறிவிட்டு தாயுடன் சமையல் அறைக்கு சென்றதும் சுஜாதாவே, புதன்கிழமை பெண் பார்க்க வராங்க,
முடிஞ்சா அன்னைக்கே நிச்சயம் செஞ்சுடலாம்னு சொல்லி இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம் என்றவர் அவளை சாப்பிட டைனிங் டேபிளுக்கு அழைத்து வந்தார். டைனிங் டேபிளில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்க சதுவும் நல்லியும் இவளை குரோதத்துடன் முறைத்தனர். அதை கவனித்துவிட்ட சுரேஷ் கண்ணாலேயே ஷைலுவை பார்த்து கண்டுக்காத என்று சைகை செய்தான். விக்கிக்கு ஷைலுவை பார்த்ததும் ஒரே சந்தோஷம். எப்படி ஷைலுக்கா இருந்தது மெட்ராஸ்? ஜாலியா என்ஜாய் பண்ணியா? எந்த தொல்லையும் இருந்திருக்காதே என்று கீழ் கண்ணால் நல்லியையும் சதுவையும் அளவிட்டு கொண்டே கேட்க என்றாள் சிறு புன்னகையுடன். சகோதரிகளை தவிர மற்றவர்களிடம் பேசிக்கொண்டே சாப்பிட்டு எழுந்தவள் தன் அறைக்கு போய் படுக்கையில் விழுந்த பிறகுதான் சொர்க்கத்தில் இருந்து திடீரென்று நரகத்திற்கு வந்த உணர்வு எழுந்தது. 1 மாதம் அத்தை வீட்டில் சுதந்திரமாக நினைத்த நேரத்தில் சாப்பிட்டு சுரேஷுடன் மாலை வேளையில் வெளியில் சென்று கார்த்திக்குடன் எந்த தடையும் இல்லாமல் பேசி சந்தோஷமாக இருந்துவிட்டு இங்கு வந்தவுடன் நாங்கள் இருக்கும் வரை உன்னை சந்தோஷமாக இருக்க விடமாட்டோம் என்கிற மாதிரியான பார்வையை கண்டதும் மனம் சோர்ந்து போக இன்னும் எத்தனை நாள் இதனை அனுபவிக்கணும் என்ற அலுப்பு வந்து சேர்ந்தது. காயத்ரிக்கு போன் செய்து சிறிது நேரம் பேசிவிட்டு அப்படியே கட்டிலில் படுத்து காரில் வரும் வரை கேட்ட பாடலின் விளைவால் கார்த்திக்கின் இனிய நினைவோடு சந்தோஷமாக இருந்ததை கஷ்டப்பட்டு ஞாபகத்திற்கு கொண்டு வந்து அந்த நினைவோடே தூங்க முயற்சி செய்தவளை கார்த்திக்கின் அழைப்பில் செல்போன் சிணுங்க உடம்பெல்லாம் குப்பென்று சந்தோஷம் பூக்க ஹலோ கார்த்திக் என்றாள். ஹாய் ஸ்வீட்டி, எப்படிடா இருக்க? எப்ப வந்த? என்ன செய்யற என்று படபடவென்று கேட்க சிரித்து கொண்டே நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்ற கேள்விக்கு உற்சாகமாக நீதான் வந்துட்ட இல்ல, இனிமே சூப்பர் தான் என்று கூற அது சரி, நான் வந்தது எப்படி தெரியும்? நான் சொல்லவே இல்லையே என்றாள். ஹலோ என் அழகு தேவதையே, நீங்க சொல்லலன்னா நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா என்று சவாலாக கேட்க மெலிதாக சிரித்துவிட்டு சரி ஆன்டி அங்கிள் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று அக்கறையாக விசாரித்தாள். 2 பேரும் பரம சுகம். என்ன அம்மாவுக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நான் அம்மா கிட்ட புலம்புறத பார்த்துட்டு அப்பா கிண்டல் செஞ்சுட்டே இருக்கார் என்று சிரித்தவன் நாளைக்கு மறக்காம சுரேஷோட கிளம்பி ஆரோவில்லுக்கு வா என்று கூறவும் ஆச்சரியத்துடன் ஆரோவில்லா? ஏன் அங்க வரணும்? என்கிட்ட சுரேஷ் சொல்லவே இல்லையே என்றாள் புரியாமல். ஏய் விளையாடுறியா? உன்னை பார்த்து 10 நாளாச்சு. சுரேஷ் திவ்யா கிட்ட பேச அங்கு போனா நல்லா இருக்கும். உன்னை தனியா வர சொல்ல முடியாது இல்லையா? அதனால சுரேஷ் வரும்போது உன்னை சேர்த்து கூட்டிட்டு வர சொன்ன. போதும்டா என்னை தவிக்க விட்டது. நீ இங்கே வந்த பிறகு என்னால் உன்னை பார்க்காம இருந்தா பைத்தியமே பிடிச்சிடும் என்றவனின் பேச்சில் கொஞ்சலும் அதிகாரமும் கலந்திருக்க ஷைலு அமைதியானாள். அவளிடம் சத்தமே வராமல் இருக்கவும் என்ன ஷைலு அமைதியாயிட்ட? நீ ஆரோவுல வருவதான என்றவனின் ஏக்கத்திற்கு தன் மௌனத்தை கலைத்து நாளைக்கு கண்டிப்பா நான் சுரேஷோட உங்க வீட்டுக்கு வரேன். ஆனா நாம் ஆரோவுல போக வேண்டாம். சுரேஷும் திவ்யாவும் போய்விட்டு வரட்டும். நான் உங்க கூட வீட்லயே இருக்கனே. நான் உங்களோட வெளியில போறதை யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் கார்த்திக், ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலாக. இட்ஸ் ஓகேடா, எனக்கு உன்னை பார்க்கணும். அது எங்க இருந்தாலும் ஓகேதான். உன் நிலைமை எனக்கு புரியுது. என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வராது, வரவும் விடமாட்ட. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அபவுட் மீ என்று சொல்லி சிரித்தான். போனை வைத்துவிட்டு தூங்கலாம் என்ற முயற்சிக்க சுஜாதா கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து கட்டிலில் அவள் பக்கத்தில் அமர்ந்து எப்படி ஷைலு இருக்க? அத்தை வீட்டுல சந்தோஷமா இருந்தியா என்று கனிவாக கேட்க அத்தை வீட்டுல சந்தோஷமா இருந்த. சுரேஷ் தினமும் வெளியே கூட்டிட்டு போவார். 1 மாசம் போனதே தெரியல என்ற மகளின் பதிலில் தாயின் முகத்தில் புன்னகை எறும்பியது. நல்லிக்கு கனடாவிலேயும் சதுவுக்கு ஆஸ்திரேலியாவிலேயும் மாப்பிள்ளைகள் அமைஞ்சிருக்காங்க என்று பேசிக்கொண்டே சென்றவரை இடைமறித்து ஏமா உள்ளூர்ல பார்க்காம வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் கல்யாணமாகி தூர போயிட்டா அவங்கள நினைச்ச உடனே பார்க்க முடியாதே என்று தன் சந்தேகத்தை வெளியிட்டாள். மகளின் அப்பாவியான கேள்விக்கு மென்மையாக சிரித்து ஆமா ஷைலு, நீ நினைச்சது சரிதான்.
அவங்க நினைச்ச உடனே இங்க வந்து நிற்க கூடாது. இதுவரைக்கும் அவங்க 2 பேரும் செஞ்ச அக்கிரமங்களை தட்டி கேட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கேட்டா வீடே நரகமாக ஆகியிருக்கும். அதனால தான் அவங்க உங்கிட்ட அநாகரீகமா பேசும்போதெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தோம். சாரி ஷைலு, எங்க மேல உனக்கு கோபம் இல்லையே என்றார் உண்மையான தவிப்புடன். பதறி கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்து சுஜாதாவின் கையை பிடித்து கொண்டு, என்னம்மா என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? அவங்க என் அக்கா தானே, விடுங்க, நான் அதையெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல என்று சமாதானப்படுத்த, இதுதான் உன்னோட பெருந்தன்மை. 28 வயசாகியும் இந்த தன்மையான குணம் அவங்களுக்கு இல்லையே என்றார் வேதனையாக. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். கல்யாணமாகி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்தால் தன்னால மாறிடுவாங்க என்று ஆறுதல் கூற, பெருமூச்சுடன், என்னமோ ஷைலு, எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அவங்கள தப்பா வளர்த்துட்டனோன்னு வருத்தமா இருக்கு என்று ஆதங்கப்பட்டவர் தொடர்ந்து, சரிம்மா, அவங்க கல்யாணம் முடியற வர கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவங்க ஏதும் பேசினா கண்டுக்காத, எங்களுக்காக என்று வேண்டுகோளை வைக்க சம்மதமாக தலையசைத்தாள். அவள் தலையை அன்புடன் வருடி, சரி, நீ களைப்பா இருப்ப, தூங்கு என்று நெற்றியில் முத்தமிட்டு அரை கதவை சாத்திவிட்டு சென்றதும் சுஜாதாவின் வார்த்தைகளே ஷைலுவை சுற்றி சுற்றி வர அப்படியே உறங்கிவிட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.